ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குட் மார்னிங். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேற்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஒரு ரிவிஷன் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃபா 2025 ஆண்டின் ஆண்கள் பிரிவில் சிறந்த வீரருக்கான விருதை வென்றவர் யார்? உஸ்மானே டெம்பே. செகண்ட் கொஸ்டின், யகத்தா என்ற கூட்டு ராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடத்தப்படுகிறது? இந்தியா மற்றும் மால்தீவ். தேர்ட் கொஸ்டின், ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர் யார்? கேமரூன் கிரீன். ஃபோர்த் கொஸ்டின், டோங்காவின் புதிய பிரதமராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஃபடாஃபெஹி பஹாபனோவா. ஃபிஃப்த் கொஸ்டின், 2025 ஆண்டு மத்திய அமைச்சரவையாக அங்கீகரிக்கப்பட்ட எந்த மசோதா அணுமின் உற்பத்தியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட தனியார் துறையின் பங்களிப்பை செயல்படுத்துகிறது? சாந்தி மசோதா 2025. சிக்ஸ்த் கொஸ்டின், இந்தியா மற்றும் ஜோர்டான் நாடுகள் இணைந்து எந்த 2 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களை இணைக்க ஒப்பந்தம் செய்துள்ளன? எல்லோரா குகை மற்றும் பெட்ரா. செவன்த் கொஸ்டின், 2025 ஆண்டுக்கான தேசிய எரிசக்தி சேமிப்பு விருது பெற்ற ரயில் நிலையம் எது? மியானார் ரயில் நிலையம். எய்த் கொஸ்டின், 98வது அகாடமி விருதுகளில் சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவில் எந்த திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஹோம் பவுண்ட். ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையில் நடைபெறும் டெசர்ட் சைக்ளோன் 2 பயிற்சி எங்கு நடைபெற்று வருகிறது? அபுதாபி. அதாவது இந்த டெசர்ட் சைக்ளோன் பயிற்சிங்கிறது இது செகண்ட் டைம் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் 2024 நடந்துச்சு. அது எங்க நடந்துச்சுன்னா ராஜஸ்தான்ல வச்சு நடந்துச்சு. செகண்ட் கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மனித ஒற்றுமை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 20. When is International Human Solidarity Day observed every year? 20 December. Next question மூமா. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் நிறுவப்படும்? உத்தரப்பிரதேசம். அதாவது இது எதுக்காக நிறுவனம்னா வன மேலாண்மை, வன உயிரின பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய துறைகள் படிக்கிறதுக்காக உருவாக்கப்படுகிற ஒரு யூனிவர்சிட்டி. இது ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்குறாங்க இந்தியாவில். எங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஃபோர்த் கொஸ்டின், ப்ளூம்பெர்கின் 2025 பணக்கார குடும்பங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய குடும்பம் எது? அம்பானி குடும்பம். அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல, அதாவது வேலையிலே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற குடும்பத்தை பத்தி நினைச்சு பாருங்க. அது யாரு குடும்பம்னா வால்டன் குடும்பம். அதாவது இந்த வால்மார்ட்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு வால்மார்ட் கம்பெனி. எப்படி சொல்றதுன்னா ரீட்டைல் பிசினஸ் பண்ற ஒரு கம்பெனி. அவங்க தான் வேலையிலே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இந்தியாவில் அம்பானி குடும்பம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் யோகா ஆயுர்வேத கிளஸ்டர் மையமாக எந்த நிறுவனம் மாறியுள்ளது? பதஞ்சலி பல்கலைக்கழகம். அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் யோகா, ஆயுர்வேதம், ஆராய்ச்சி இது அனைத்தையும் சேர்த்து ஒரு சென்டர். அதாவது கிளஸ்டர் சென்டர்னா என்னன்னா ஒரே இடத்துக்கே படிப்பு, ஆராய்ச்சி, பயிற்சி, சிகிச்சைங்கிற அனைத்துமே இருக்கிறதா கிளஸ்டர் சென்டர்னு நேம். அது இப்போ பதஞ்சலி யூனிவர்சிட்டி யோகா, ஆயுர்வேதம், ஆராய்ச்சி இது 3ஐயும் சேர்த்து ஒரு சென்டரா உருவாக்கியிருக்காங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், 2025 ஆண்டுக்கான உலகின் சிறந்த விமான நிலையத்திற்கான பட்டத்தை வென்ற விமான நிலையம் எது? சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம். விச் ஏர்போர்ட் won the world's best airport title 2025? சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட். செவன்த் கொஸ்டின், சமீபத்திய காலமான ராம்பஞ்சி சுதார் எந்த சின்னமான நினைவு சின்னத்தை உருவாக்கியவர்? ஒற்றுமை சிலை. அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. வல்லபாய் படையுடைய சிலையை உருவாக்குனது இவர் தான். இந்த ஸ்டாச்சுவை பத்தி தெரியுங்க. அதோட உயரம் 182 மீட்டர். வேர்ல்டுலேயே அதிகமான, அதாவது ஹையஸ்ட் ஸ்டாச்சு எங்க இருக்கு? குஜராத். எப்ப திறந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா நோட் பண்ணணும், 2018. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டினை பார்ப்போம். பைரங்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட பன்னா மாவட்டம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி சத்தீஸ்கர். கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. இதுக்காக தான் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.